ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்னன்னா ஃபாரிவர்ல எப்படி வேலை பார்க்க போறோம், மார்க்கெட்டிங் பிளான்ஸ் பத்தி பேச போறோம். சில பேர் எப்படின்னா மார்க்கெட்டிங் இந்த ஃபாரிவர் பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. சில பேர் எப்படின்னா சோஷியல் மீடியால யார் மூலியமா கேள்விப்பட்டிருப்பாங்க. சில பேர் எப்படின்னா அவங்க சொந்தக்கார மூலியமாவோ அவங்க மூலியமா கேட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உண்மையான ஃபாரிவர் மார்க்கெட்டிங் பிளான் பத்தி தெரியாம அவங்களோட ஜாயின் பண்ணிடுவாங்க. எப்படி காசு சம்பாதிக்கணும் அடுத்து அதை வச்சு அப்படிங்கிற ஒரு அர்த்தமே அவங்களுக்கு தெரியாம போயிருந்தனால அவங்க ரொம்ப பேர் மார்க்கெட்ல இது வரைக்கும் எப்படி வேலை பார்க்கறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோவோட மொத்த டீட்டெயில்ஸ் பத்தி உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் அந்த ஆன்சரை உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் கொடுப்பேன். ஸோ லெட் ஸ்டார்ட். ஃபாரிவர்ல நம்மளோட வேலை என்ன? இங்க நம்மளோட வேலை ஒரு மார்க்கெட்டர், ஒரு மார்க்கெட்டிங் பண்ற ஒரு வேலை. எப்படின்னா இப்போ ஒரு XYZ கம்பெனி எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு XYZ கம்பெனி எடுத்துக்கோங்க. அவங்களோட முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களோட ப்ராடக்ட். அவங்க எப்படி ஒரு கம்பெனியோட முக்கியமான சேல்ஸ் என்னன்னா ஒரு ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட் எப்படி அவங்க மக்கள் கைக்கு கொண்டு போறாங்க, அதை விட விடுங்க. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ ஒரு மொபைல் ஃபோன், அதே ஒரு கம்பெனி தான். அவங்க ப்ராடக்ட்டை எப்படி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ நீங்க பார்க்குற மொபைல் அவங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி இந்த கம்பெனி புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சிம்பிள், அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்லணும்னா, வீட்டில் ஏதாவது நீங்கள் ஒரு டிவி சேனல் பார்க்குறீங்களோ, இல்லாட்டி நீங்கள் ஃபேஸ்புக் நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது ஒரு சேனல் பார்க்குறீங்களோ, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆடை நீங்கள் 10 வாட்டி பார்க்க வேண்டியது வரும். எப்படின்னா ஒரு திருப்பி திருப்பி ஒரே ஆடை போட்டு போட்டு காமிப்பாங்க. ஸோ அதுதான் மார்க்கெட்டிங். இப்போ இதே மாதிரி எல்லா கம்பெனியும் அதே மாதிரி தான். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியாவில் பண்ணுவாங்க. அவங்க ஒரு எப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரில் அவங்களோட ஆர்டிக்கல் போடுவாங்க. ஸோ அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அவங்க பெய்ட் ஆட்ஸ் கொடுப்பாங்க, அவங்க காசு கொடுப்பாங்க. அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படின்னா காசு கொடுத்து ஹையர் பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்க மார்க்கெட்டிங் பிளான் தனியாக ஒதுக்கிடுவாங்க. ட்ரைனிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே காசு அவங்க தனியாக ஒதுக்கிடுவாங்க. ஒரு மார்க்கெட்டிங் பட்ஜெட் தனியாக ஒதுக்கிடுவாங்க. ட்ரைனிங்ஸ் எல்லாமே அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஹையர் பண்ணி அவங்களுக்கெல்லாம் பெய்ட் பண்ணி அவங்க எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க மக்கள் கைக்கு ப்ராடக்ட்ஸ் போகிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ ஃபாரிவர்லேயும் அதே ஸ்கீம் தாங்க. ஃபாரிவர்லேயும் அதே கம்பெனி தான், அதே லீகல் ப்ராசஸ் தான். ஃபாரிவர்க்கும் என்னன்னா என்னோட ப்ராடக்ட் விற்கணும். ஸோ மக்களுக்கு எப்படி XYZ கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட் மக்கள் கை வரைக்கும் கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி தான் ஃபாரிவர்லேயும் அவங்களோட ப்ராடக்ட் மக்கள் கைக்கு கொண்டு போவாங்க. ஸோ இங்கே எப்படி நீங்கள் மக்கள் கைக்கு கொண்டு போவீங்க? மார்க்கெட்டிங் மூலியமாக தான். ஸோ இங்கே அந்த அந்த ஆட்ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ பண்ணலாம் நீங்கள். ஸோ அவங்க இங்கே யாரையுமே ஹையர் பண்ணல. ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை மட்டும் ஹையர் பண்ணுறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரே வாட்டி டிஸ்ட்ரிபியூஷன் செலவு எல்லாம் பண்ணிடுறாங்க. ட்ரைனிங் காசு எல்லாமே போட்டுறாங்க. தனித்தனியாக எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் அவங்க ஹையர் பண்ணல. ஏன்னா ரொம்ப நிறைய செலவாகும் இல்லையா? ஃபாரிவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை ஹையர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் மார்க்கெட்டிங் பிளான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பிளான்ஸ் கொடுத்து அவங்க ட்ரைனிங் செஷன் எல்லாமே கொடுத்து அவங்கள ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பில்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து ஃபாரிவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வேலை அங்கேயே முடிஞ்சது. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்துட்றாங்க, ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. எப்படின்னா நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிடுறீங்க. அடுத்து எப்படின்னா நீங்கள் ஃபாரிவர் லிவிங் ப்ராடக்ட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிடுறீங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கான வேலை என்ன? மார்க்கெட்டிங் பண்ணுறது. மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்? மார்க்கெட்டிங் ஃபாரிவரில் 2 விதமாக பண்ணப்படுது. எப்படின்னா ஒன்று நீங்கள் உங்கள் ஜென்வனான கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை கொடுத்து அவங்களுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அவங்களுக்கு ஃபாரிவருக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அவங்க எந்த பிஸ்னஸ் டீல்ஸ் எதுவும் பேச தேவையில்லை. அவங்களுக்கு என்னென்னா அவங்களோட வழி போக்குறதுக்கு அவங்களுக்கு ஃபாரிவரோட ப்ராடக்ட்ஸ் வேணும். நியூட்ரிஷனான ப்ராடக்ட்ஸை மட்டும் அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக நம்மளை கான்டாக்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா நம்மளை டிஸ்ட்ரிபியூட்டராக நம்மள்ட்ட அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை ஃபாரிவர்ஸ்க்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்வீஸ். ஒன்று ப்ராடக்ட் ரீட்டைலிங், இன்னொன்று சர்வீஸ். சர்வீஸ் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்கன்னா அடுத்து நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டீம் உருவாக்கணும் உங்களுக்கு கீழே. எப்படின்னா அவங்களுக்கும் இதே மார்க்கெட்டிங் பிளான் சொல்லி தரணும். ப்ராடக்ட் ரீட்டைலிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்வீஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் டீம் சர்வீஸ். இதை நீங்கள் 2 விதமாக ஹெல்ப் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு அவங்களோட வழி புரிஞ்சு அவங்களோட தேவை புரிஞ்சு நீங்கள் அவங்களுக்கான ப்ராடக்டை நீங்கள் கன்சல்டண்ட்டாக ஒரு ஹெல்த் கன்சல்டண்ட்டாக அவங்களுக்கு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு காசு
எப்படின்னா இந்த 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 பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் யாருக்கு காசு சம்பாதிக்கிற ஒரு ஆசை இருக்கோ, யார்கிட்டையுமே பொய் சொல்லாமல், யார்கிட்டையுமே ராப் எதுவும் பண்ணாமல், நீங்கள் வந்து ஜென்வனாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து உங்கள் கீழ் அடுத்து வர டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து அதே பிளானை கொடுத்து நீங்களும் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணலாம். நீங்களும் அவங்கள ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு கீழே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்கள் அவங்கள உருவாக்கி அவங்களுக்கும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண சொல்லி அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அவங்க கூடயே ஹெல்ப்க்கு நின்று நீங்கள் அவங்க பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் கடைசி வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து ரெண்டு விதமாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் 5000 மூலியமாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 2cc செஞ்சு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 2ccனா ஒரு 29,600 ரூபா அந்த ஒரு 2ccயோட ப்ராடக்ட். இப்போ சிசினா என்ன? சிசினா இப்போ இந்த கம்பெனி வந்து 170 ப்ளஸ் கண்ட்ரியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ எல்லா கண்ட்ரிலையும் எல்லாரோட கரன்சியும் வெவ்வேறு கரன்சி. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரே இடத்துல இந்த ஃபுல்லாக பிஸ்னஸோட ஆல் ஓவர் 170 ப்ளஸ் கண்ட்ரியில் வேலை பார்க்குறாங்கன்னா அதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்காக இப்போ யார் எப்படி பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒவ்வொரு கண்ட்ரியாக பார்த்தாங்கன்னா ரொம்ப நாள் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒரு பாயிண்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படின்னா ஒரு சிசின்னா ஒரு கேஸ் கிரெடிட்னா இப்போ ஒரு சிசின்னா 1000 பாயிண்ட்ஸ். இப்போ 1000 பாயிண்ட்ஸுங்கிறது இந்தியன் கரன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா. அதே இதை பார்த்தீங்கன்னா டாலரில் வந்து வேற ஒரு வேல்யூ, அதே பார்த்தீங்கன்னா இப்போ பவுண்டில் வந்து வேறு வேல்யூ. ஸோ அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து ஒரு பாயிண்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 170 ப்ளஸ் கண்ட்ரியில் வந்து யார் ப்ராடக்டை வந்து ரீட்டைல் பண்ணி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிசி கேஸ் கிரெடிட் வேல்யூ வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபாரெவர் யூனிவர்ஸ்குள்ளே. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும் எந்தெந்த கண்ட்ரியில் வந்து எப்படி அவங்க வந்து மார்க்கெட்டிங் ரீட்டைலிங் பண்ணியிருக்காங்க, எப்படி சேல் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கிறத அந்த சிசி மூலயமா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போது 170 ப்ளஸ் கண்ட்ரியில் வந்து சிசிங்கிறது ஒரே வேல்யூ தான். ஆனால் கரன்சி வேல்யூங்கிற வரும்போது அது வந்து வெவ்வேறு மூலியமாக வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ டாலரில் மாறும், இந்தியன் ருப்பீஸில் மாறும். ஸோ அது மாதிரி தான் இப்போ 170 ப்ளஸ் கண்ட்ரியில் வந்து இப்போ எப்படி பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க, இப்போ எப்படி சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்கிறது சிசி மூலிமா பார்த்து அவங்க மானிட்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது மூலிமா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ 170 ப்ளஸ் கண்ட்ரியில் வந்து ரன் ஆகுதுன்னா இந்த சிசி கேஸ் கிரெடிட் சிசி வந்து ஃபாரெவரோட கரன்சி. ஸோ ஃபாரெவரோட கரன்சினால அவங்களுக்கு வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க, 170 ப்ளஸ் கண்ட்ரியில் வந்து எப்படி இவங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்கிறது அவங்க வந்து அந்த சிசி மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் சிசி வந்து இப்போ எல்லா கண்ட்ரிலும் ஒன்று தான், ஆனால் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கும் ஆஸ் பர் கரன்சி. ஓகேங்களா? சலோ நெக்ஸ்ட் பாயிண்ட் எப்படின்னா, அடுத்து வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரெண்டு விதமாக ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ எப்படின்னா 5000 இப்போ எப்படின்னா இப்போ 170 ப்ளஸ் கண்ட்ரியில் எங்கே வேணாலும் நீங்கள் போனாலும் இந்த பிஸ்னஸை வந்து 2cc மூலியமாக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு கீழே வந்து நீங்கள் எதுவுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்கள் 2cc கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபாரெவர் பிஸ்னஸ் ஓனர் ஆயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் கிடச்சிருது. நீங்கள் வந்து 30% உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுறீங்க. அடுத்து உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து 30% உங்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து 30% ஆஃப் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் 5% பர்சனல் போனஸ் வேறு கிடைக்குது. ஸோ அதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட காசு இருக்கிறது இல்லை. 30,000 ரூபாய் யாராலையும் இன்வெஸ்ட் பண்ணுற முடியறதில்ல. பண்ணுறவங்க வந்து பண்ணி 2cc அதில் இந்த பிஸ்னஸில் வந்து ஜாயின் ஆகி அவங்க வந்து ஃபாரெவர் பிஸ்னஸ் ஓனர் ஆயிடுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும் ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா இப்போ 29,600 ரூபா நீங்கள் கொடுத்து ஒரு ப்ராடக்ட் காம்போ வேல்யூயை நீங்கள் வாங்க முடியலன்னா, ஸோ நீங்கள் வந்து 5,000 ரூபாய்க்கு ஒரு இந்த கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இங்கேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கம்மி விலையில் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இந்த பாலிசி வந்து அவைலபிள். ஒரு 5,000 ரூபாயிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி
நீங்கள் 5000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து நீங்கள் யாராவது ரெக்ரூட் பண்ணீங்கன்னா அவங்க அடுத்து ப்ராடக்ட் வாங்கி அவங்க யாராவது ரெக்ரூட் பண்ணாங்கன்னா அப்போ அவங்ககிட்ட இருந்து ஒரு 25% கமிஷன் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு கம்பெனி உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு மந்த்து கணக்கு தான். இந்த மந்தில் நீங்கள் எவ்வளோ ஜாயினிங்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சேல் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்கிற பொறுத்து அவங்க அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களோட கமிஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸில். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 2CCயும் 2 மூலியமா பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படின்னா, இப்போ கம்பெனி ஒரு 29,600 ஒரு காம்போ வேல்யூ கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சாய்ஸாக தான் இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ கம்பெனி ஒரு காம்போ வேல்யூ பண்ணுறாங்க. அந்த காம்போவில் கம்பெனியோடைய சாய்ஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த கம்பெனியோட சாய்ஸில் 1.5 cc-ஓட வேல்யூ 1.5 cc-ஓட ப்ராடக்ட்டு அந்த கம்பெனியில் அந்த காம்போவை அவங்க உருவாக்குவாங்க. அவங்க எப்படின்னா, அந்த காம்போ பேக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு 1.5 cc ஜென்ரேட் ஆகிறது பதிலாக 2 cc நாங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த காம்போ ஆஃபரை அவங்க அவைலபிள் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் 2cc பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்டை தான் நான் ஆட் டு கார்ட் எல்லாம் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் ஆட் டு கார்ட்டில் போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட சாய்ஸ் படியாக தான் நான் 2cc பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா கிட்டத்தட்ட நீங்கள் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் ஆட் டு கார்ட்டில் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் உங்கள் சாய்ஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலே போயிடும். அப்படி உங்களுக்கு அந்த விதமாக 2cc பண்ணணும்னா இப்படி பார்த்தீங்கன்னா 2 விதமாக நீங்கள் 2cc பண்ணிக்க. ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், ஒரு முதலீடு எவ்வளோவா இருக்கும்? நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு முதலீடு குறைஞ்சது ஒரு 1 லட்சம் 2 லட்சமாச்சும் ஒரு மினிமம் நான் சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஓடின பிஸ்னஸை நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறீங்களோ இல்லை ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதில் கண்டிப்பாக ஒரு முதலீடு தேவைப்படுங்க. ஸோ நீங்கள் இப்போ அந்த முதலீடு தேவைப்படுறது இப்போ ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துலேருந்து வர்றவங்களால எப்படி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஒரே இதாக புரட்ட முடியும்? அவங்க லோன் வாங்கினாலும் அவங்க யார் மூலியமா காசு வாங்க போனாலும் ஸோ அவங்க மேலே ஒரு பேர்டன் இருக்கும். எப்படிதான் இந்த கடனை நம்ம அடைக்க போகிறோம்? ஸோ ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நாள்லேருந்தே நல்லா ரன் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அதில் எப்படியாவது எஃபர்ட் போடணும். அதை நீங்கள் நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், நல்ல சரக்கு குவாலிட்டி நீங்கள் கொடுக்கணும், நல்ல கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களை சேல்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே ஃபார்எவரில் எப்படி பார்த்தீங்கன்னா மினிமம் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, 0% ப்ராஃபிட், 100% ப்ராஃபிட், 0% லாஸ், 100% ப்ராஃபிட். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். இப்படி எப்படின்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் 5,000 ரூபாயிலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 5,000 ரூபாய் இல்லையா, நீங்கள் ஒரு 29,600 ரூபா ஒரே வாட்டி அந்த ஸ்டார்டர் காம்போ பேக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 1 ரூபாய் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. இந்த கம்பெனியில் நீங்கள் போடுற காசை ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. அந்த ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறது நீங்கள் எப்படின்னா அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸுங்கிறது அந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே பிஸ்னஸ் அதே ப்ராடக்ட்ஸை நீங்கள் வேறு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கேஷாக கன்வெர்ட் ஆகி உங்கள்கிட்ட தான் வருது. எப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டார்டர் பேக் வாங்குறீங்க, அந்த கேஷ் கன்வெர்ட் ஆகி ப்ராடக்டாக உங்கள் கையில் வருது. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நல்லா யூஸ் பண்ணுறீங்க, அது ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. அது காலியானதுக்கப்புறம் அந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க, நோட்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. இது என்னென்ன வேல்யூ கொடுக்குது, இது என்னென்ன நன்மைகள் உடம்புக்கு கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே நீங்கள் யாருக்காச்சும் இப்போ ஏதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு வழியோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளமோ ஏதாவதுன்னா அப்போ நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக மாறிடுறீங்க. எப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் கன்சல்டன்சி பண்ணும்பொழுது இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள், இதுக்கு இது அப்படிங்க பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்க உங்கள் ஐடியிலேருந்து ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கேஷாக கன்வெர்ட் ஆகி உங்கள்கிட்ட வருது. நீங்கள் எப்படின்னா இதில்
போட்ட நீங்கள் காசையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நீங்கள் கமிஷன் ஏர்ன் பண்ணி நீங்கள் போட்ட காசையும் எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் ₹1 இந்த கம்பெனியில் வந்து அனாவசியமாக நீங்கள் போட வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா இந்த கம்பெனி வந்து எல்லா வேலையும் அதே பண்ணுது. ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கம்பெனி வந்து எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டோர்லேருந்து அந்த ஸ்டோர்லேருந்து அவங்க ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், விளம்பரம் பண்ணணும், மக்களுக்கு வந்து ரிக்கமெண்ட் பண்ணணும். அவ்வளோதான் உங்கள் வேலையை. ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரிக்கமெண்ட் பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட எத்தனை கஸ்டமர் வந்து எவ்வளோ ப்ராடக்ட் வாங்குறாங்கிறது தான் முக்கியம். யாருக்கு வந்து ஏன்னா இந்த பிஸ்னஸ்ஸு இந்த ஃபாரெவர் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே பிட்ச் பண்ண போகிறதில்ல. யாருக்கு வந்து தேவையோ, யாருக்கு நீடோ, யாருக்கு இந்த ஃபாரெவர் லிவிங் ப்ராடக்ட்டில் வந்து ஜாயின் பண்ணணுமோ அவங்கள தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. அவங்கள தவிர நீங்கள் யாருக்குமே வந்து பின்னாடி அவங்களுக்கு கால் பண்ணுறதோ, அவங்களுக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் பண்ணுறதோ, இந்த பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுறதுன்னு சொல்லி மற்றவங்களெல்லாம் இந்த தேவையில்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ்குள்ளே நுழைக்கிறது. அப்படி இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே கம்பெனிக்கு அகெயின்ஸ்டான ஒரு பாலிசி. இது நீங்கள் வந்து என்றைக்குமே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ரொம்பவே லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு 30,000 நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கம்பெனிக்கு கொடுக்க போட தேவையில்லை. கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் காம்போ பேக் கொடுக்குது, அதை மட்டும்தான் நீங்கள் வாங்குறீங்க. அதை வாங்கினீங்கன்னா அதை வாங்கினாலே நீங்கள் ஒரு ஃபாரெவர் பிஸ்னஸ் ஓனர் ஆகிடுறீங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ரைட்ஸும் கொடுக்கப்படுது. நீங்கள் வந்து அடுத்து யார் வந்து உங்களுக்கு டவுன்லைனில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்க்குறீங்களோ உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட உழைப்புனால ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட டீமை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதுக்கு ஒரு % ஆஃப் கமிஷனை வந்து கம்பெனி உங்களுக்கு கொடுக்குது. ஏன்னா கம்பெனியோட வேலை அது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை ஹையர் பண்ணி ஒரு ட்ரைனிங் செக்டரை கொடுத்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளான் சொல்லி அவங்களுக்கு ஒரு தனி செலவு அது. அந்த வேலையை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதே கமிஷன் வந்து கம்பெனி உங்களுக்கு கொடுக்குது. புரியுதுங்களா? இப்போ வந்து 2 மூலியமா நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. எப்படி உங்கள் கஸ்டமருக்கு வந்து தேவைப்படுற கஸ்டமருக்கு ப்ராடக்டை நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்க ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்க, அவங்களோட அதுக்கப்புறம் இன்னொருக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. அவ்வளோதான் இந்த கம்பெனியில் ஒரு வேல்யூ. இது வந்து இப்போ ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆஃப்லைன் மூலிமா இந்த கம்பெனி மூலிமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் எப்படின்னா அவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு இவங்க பின்னாடி போயிடுறாங்க. இவங்கள ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, எப்படின்னா தனக்கு கமிஷன் வர்றதுக்காக. இல்லை கைஸ், அப்படி என்றைக்குமே நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து போய் சொல்லி நீங்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வர்றீங்க, உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறதுக்காக நீங்கள் கொண்டு வர்றீங்கன்னா அது ரொம்ப தப்பு. நாளை பின்ன எப்படியும் அவங்களுக்கு தெரியதான் போகுது இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் என்ன, இந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளான்ஸ் என்ன, இந்த கம்பெனியோட பாலிசிஸ் என்ன. அப்போ நாளைக்கு அவங்களுக்கு தெரிய வரும்போது உங்கள் மேலே இருக்கிற மரியாதை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு டெஃபினட்டாக போகும். அப்படியும் இல்லாமல் அடுத்து வந்து உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு டச்சும் அவங்க வந்து இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க தவிர உங்களுக்கு பிஸ்னஸ் எதுவுமே ஜென்ரேட் ஆகவே ஆகாது. உங்கள் பேச்சுவார்த்தை தான் எல்லாமே கெட்டு போங்க தவிர நீங்கள் எதுவுமே ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி என்றைக்குமே அவங்கள என்றைக்குமே இந்த பிஸ்னஸ் பிட்ச் பண்ணக்கூடாது. யாருக்கு தேவையோ, யார் வந்து காசு சம்பாதிக்கணும்னு ஒரு பசியில் இருக்காங்களோ, யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவையோ, யார் வந்து நான் பண்ணணும், எனக்கு தேவை இது, இந்த மாதிரி தான் எனக்கு தான் இந்த வேலை, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், எனக்கு எப்படின்னு க்யூரியஸாக இருக்குது, அவங்களுக்கு தான் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலை பிட்ச் பண்ணணும் தவிர யார் இன்ட்ரெஸ்டடே இல்லையோ அவங்களெல்லாம் பிடிச்சி நீங்கள் யாருக்குமே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணவோ, இந்த பிஸ்னஸில் வந்து இந்த கம்பெனியோட சேல்ஸை வந்து பிட்ச் பண்ணவோ, தேவையில்லாத விஷயத்த வந்து பேசவோ எதுவுமே பண்ணக்கூடாது கைஸ். அப்படிங்கிற இல்லாமல் முதல்ல இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆஃப்லைன் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படின்னா ஒரு லீட்ஸ் வந்து ஃபோன் நம்பர் வாங்கி எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணுறது, இந்த பிஸ்னஸ் பற்றி சொல்கிறது, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு வந்து லிஸ்ட் மேக்கிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் இன்றைக்கும்
ஒரு சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தப்பான முறையில பண்றாங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட்ஸ்க்காக வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதோ, வச்சுக்கிறதோ. ஸோ பரவால்ல, ஃபேர் எனஃப். யார் எப்படி பண்ணாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஸோ இப்ப எங்கள்ட்ட ஸோ நீங்களும் அதே பிரச்சனை, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இந்த ஃபாரெவர்ல நீங்களும் இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க என் கூட ஜாயின் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல முதல் லிங்க் குடுத்துருக்கேன். ஃப்ரீ ஜாயினிங் தாங்க. எந்த ஒரு காசும் கிடையாது. யாரும் தனிப்பட்ட முறையில காசு கேட்டாலும், யாருக்கும் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி, இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க சேருங்க, இதுக்கு இவ்வளோ காசு குடுக்கணும்னா குடுக்கவே குடுக்காதீங்க. கம்பெனி வந்து உங்களது பாலிசிக்கு ரொம்ப அகைன்ஸ்ட்டா இருக்காங்க. நீங்க என்னன்னா, ஃப்ரீ ஜாயினிங் இந்த கம்பெனில வந்து நீங்க கீழ போய் டிஸ்கிரிப்ஷன்ல முதல் லிங்க்ல கிளிக் பண்ணி, ஃப்ரீல உங்களோட ஐடி, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டு ஃப்ரீல இந்த ஐடி கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஐடியில இருந்து நீங்க அடுத்து உங்களோட அப்ளைன் எப்படி உங்களுக்கு தேவை? எப்படின்னா, கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பாங்களா? உங்களோட பிரச்சனைக்கு வந்து அவங்க சொல்யூஷன் சொல்றாங்களா? அப்படிங்கிற அப்ளைன தான் நீங்க தேடணும். அது வந்து எங்க கையில இல்ல. அது உங்க கையில தான் இருக்கு. இந்த பிசினஸ்ல வந்து அடுத்து நீங்க யார அப்ளைனா சூஸ் பண்றீங்க? யார வந்து கீழ ஸ்பான்சர் ஐடியில நீங்க போடணும்னு நினைக்கிறீங்க? அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, தெளிவா முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயத்த வந்து எல்லா பாலிசியும் படிச்சுட்டு நீங்க தெளிவா முடிவெடுங்க. யாருக்கும் நீங்க காசு கொடுக்க தேவையே கிடையாது. இந்த கம்பெனிக்கு எல்லாமே பாலிசிக்கு அகைன்ஸ்டா இருக்கு. நீங்க எல்லாமே நீங்க புரிஞ்சு, தெரிஞ்சு எல்லாமே நீங்களா செஞ்சுக்கலாம். அப்படி நீங்க என் கூட ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ குடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க்க நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்படி இந்த டீட்டெயில்ஸ், இந்த ஃபாரெவர்ஸ பத்தி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதிகமா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ கடைசி லிங்க்க செக் அவுட் பண்ணுங்க. அங்க ஒரு ஃப்ரீ லைவ் வெபினார் இருக்கு. 90 மினிட்ஸ் ஃப்ரீ வெபினார். ஸோ அந்த லைவ் வெபினார்ல உங்களுக்கு எப்படி ஃபாரெவர்ல வேலை பார்க்கணும், எப்படி நீங்க ஃபாரெவர்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இந்த பிசினஸ வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போகணுங்கிறது, அங்க உங்களுக்கு ஃப்ரீயான ஒரு 90 மினிட்ஸ் வெபினார நாங்க ஃப்ரீ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ நீங்க புக் பண்ணிக்கலாம். 90 நிமிஷம் நீங்க உங்களோட டைம எடுத்து அந்த வெபினார்ஸ உங்களோட பேரு, உங்களோட ஃபோன் நம்பர போட்டு அந்த வெபினார் புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெபினார் வந்து உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்டடாவும் கிடைக்கும். உங்களுக்கு லைவ் வெபினாராவும் கிடைக்கும். நீங்க 2 ஆப்ஷனா அங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு குவைரி, அப்படி ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின், இந்த ஃபாரெவர் லிவிங் பிசினஸ் பத்தி நீங்களே ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கீழ குடுத்திருக்கிற நம்பருக்கு வந்து செக் அவுட் பண்ணுங்க. இல்ல ஸ்க்ரீன்ல குடுத்திருக்கிற நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க.